நீ விழித்திருன்னா விடிய விடிய ரெக்கார்ட் போடுறது, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது, அதை ஆடுறது, குறிக்கிறது, டிவியை பார்க்கறது, இதெல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்கிறதா. அப்ப என்னென்ன புத்திகள் அங்க இருக்கிறது. முந்தியெல்லாம் நாடகம் ஆடுவாங்க, தையா தக்கம் கோமாளி வேஷம் போட்டு அது போட்டு இது போட்டு ஆடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அறிவின் தெளிவாக இருந்து நாடகங்கள் எழுதி மனிதன் எப்படி வளம் கொடுப்பாங்க. நாகரிகம் வளர 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 ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்றது, இது பண்றது, காமெடியான போடுறது, இதெல்லாம் போட்டு இப்படி ஆடி 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 நம்ம பூராம ஆட வச்சுட்டாங்க. உண்மையின் இயக்கத்தை நாம் மறந்து விட்டோம், நம்முடைய இச்சைக்கு நாம் மாற்றி விட்டோம். ஆக இந்த உணர்வின் தன்மை இன்று நாம் சிந்திக்கும் தன்மை இழந்து விட்டோம், நுகர்ந்த உணர்வுக்கு நோயாக மாறிவிட்டோம். ஆக மனிதனுக்கு மனிதன் எதிரியாக வீழ்த்தி விட்டோம், நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை எதிரியாக மாற்றிவிட்டோம். இந்த எதிரியின் தன்மையை நாம் என்னைக்கு மாற்றுவது? இதை தெளிவாக்குறது சிவன் ராத்திரி நீ விழித்துற அப்படின்னு சொன்னா, ராத்திரிக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் தேவை நாம் யார் மேலெல்லாம் பகமையா இருந்தோமோ நம்ம குடும்பம்லாம் மகிழ்ச்சி நத்து பெறணும், பொருளிருந்து செயல்படும் தன்மையும், ஒன்றுபட்டு வாழும் தன்மையணும், அரவணைத்து ஆளும் அந்த ஆள் சக்தி அவங்க பெறணும். ஆக நான் இருந்து அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நல்ல எண்ணம் வேணும், என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு நல்ல எண்ணம் வரணும், பண்பட்ட நிலைகள் வரணும். பக்கத்து வீட்டில் அது சொன்னாங்கன்னா அவங்களும் இந்த பொருளிருந்து செயல்படும் சக்தி வரணும். நாங்கள் ஒன்றுபட்டோம் நானும் என்ற அவர்களும் என்ன வைக்கிறாங்க. அன்னைக்கு பொது விழாவாக வைத்து நமக்குள் இருக்கக்கூடிய பகமைகளை நம்ம வீட்டிலிருந்தே மாற்றும் தன்மை கொண்டாடுறாங்க. காலையில் எந்திரிச்சு நாம எப்படி வந்ததோ சுத்தப்படுத்துறது வைக்கிறோம். எத்தனை பேர் அப்ப என்றோம் சிவன் ராத்திரி என்னைக்கு விழித்திரு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் விழித்திருக்கிறோம்? அப்ப இதெல்லாம் முடிஞ்ச உடனே காலையில அதுக்கப்புறம் இதை பழக்கப்படுத்துறாங்க, எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்ம வாழ்க்கையில தொடரும் போது என்ன செய்யணும்? பையன் சேட்டை பண்றானா உடனே முதல்ல செய்த நினைவு வருது, அப்ப விழித்திருக்கணும். ஈஸ்வரா அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வரணும், தெளிவான நிலைகள் வரணும், அந்த அருள் சக்தி தரணும் அப்படின்னு மனசுல இருந்தோம்னா அவன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு கணி நீ இப்படி பாப்பா நீ இப்படி பாப்பா அப்படின்னு இந்த உணர்வின் தன்மை நமக்குள் சொல்லலாம். ஆக அவனை எண்ணும் போது நுகர்ந்த உணர்வு ஆண்டாள். ஆக அரங்கநாதன் நம் உடல் அரங்கத்தின் நாதமாகும் போது அந்த உணர்ச்சி நம்மை ஆளுது. நம்ம சொல்லை அவன் கேட்கும் போது அந்த உணர்ச்சிகள் அவன் ஆளுகின்றது ஆண்டாள். எவ்வளவு அழகா நம்ம சாஸ்திரங்கள் இயக்கும் உண்மைகளை எப்படி செயல்படுகின்றது. சந்தர்ப்பத்தை இயக்க காரணப்பேரை வைத்து அந்த நாம் உருவம் அமைத்து மறைந்திருப்பது உருவமாக்கி அருவ நிலைகளை நாம் உருவத்தால் பார்த்து உணர்வின் எண்ணங்களால் நமக்குள் தீமையில் அகற்றும் அந்த மன வலிமை பெறுவதற்கு இவ்வளவு இதை செய்திருக்காங்க. நாம் பக்தியா இருக்கிறோம், கோயில்ல போய் யார் எத்தனை பேர் பக்தியா இருக்கிறோம்? பக்தி என்பது என்ன? நல்ல குணங்களை பற்றுவதுதான். இப்ப நாம் பக்தி என்பது ஒவ்வொரு மனிதன் உயிர் கடவுள், அவனோட சிவம், அங்க இருக்கக்கூடிய குணங்கள் நல்ல தெய்வங்கள், அது வளர வேண்டும் என்றால் பக்தி. ஆக நீங்க வளர வேண்டும் என்று சொல்வதுதான் கோயில். ஆகவே அதன் வழிப்படி நாம் எப்படி இருக்கணும்? நம்ம நல்லா புரியும்படி தான் சாஸ்திரங்கள் கூறப்பட்டது. இப்ப நாம் என்ன செய்யணும்? இதுல என்ன தப்பு பண்றோம்? அதுக்கு பாலாபிஷேகத்தை செய்து தேனாவிதை செய்து உன் குறையெல்லாம் நீ சொல்லும், அவன் பார்த்துக்கிடுவான். நாம் எதை சொல்றோமோ நீ கீதையில் நீ எதை எண்ணுகின்ற குறையை அவனை பற்றி கொள்ள சென்று குறையை வளர்த்துக்கிட்டு தான் முடியும். நீக்க முடிகின்றதா? நீக்க முடியவில்லையே. குறைகளை வளர்க்க தான் கோயிலை வச்சிருக்காங்களே தவிர குறைகளை நீக்கும் கோயிலை வந்து நமக்குள்ள இந்த தீமை புகாது தடுக்கும் இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும் முறையில வைத்திருக்கிறாங்க. யாராவது மதிக்கிறோமா? இப்ப நம்ம சொல்றோம், சொல்லி கேட்டாலும் கூட பக்தியில் நம்ம வந்தவங்க போனவொன்னு கோயில சாமியை பார்த்தவொன்னு அழக ஆரம்பிச்சாங்க. நான் எத்தனை இது பண்ணி என்ன இத்தனை சோதிக்கிறியே, நான் என்னென்னலாம் சரி எத்தனை காலம் விரதம் இருந்தேன், என்ன நீ சோதிக்கிறியே அப்படின்னு போறோம். ஜோசிகாரங்கிட்ட போனா தெய்வ குறை கொஞ்சம் இருக்குது, அது கொண்டு பால் அபிஷேகம் தேனா விஷயத்தை செய்துட்டு அதுக்கு இந்த மாதிரி யாகத்தை செய்து ஒரு இது பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா ஆகும். இந்த தோஷத்தை ஏன்னா சனி வக்கிரமத்தில் இருக்கனால இந்த தோஷங்கள்லாம் வரும். ஆனால் இந்த சனி அவருக்கு 2 காசு இவருக்கு அலைவாங்க. இது செய்து இவங்க குணங்கம்மா உள்ளுக்கு இருக்கிற அணுக்கள் மாறவில்லையே, அப்புறம் என்ன செய்யும்? மறுபடியும் அந்த சாமியெல்லாம் வரும். இவன் செய்த தப்பு காசு வாங்குறது, கடைசியில் நல்ல குணத்தை திட்டுறதான் வரும். இத்தனையும் செய்து என்ன சோதிக்கிறையே, உனக்கு கண்ணு இருக்குதா மூக்கு இருக்குதான்னு திட்ட ஆரம்பிச்சு. இதைத்தான் நம்ம செய்யணும். ஆனால் இதை போல நீ வெளித்தரு. எப்போது நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒருத்தர் கோவிக்கிறாங்க, உடனே விழித்திருக்கும். ஈஸ்வரா இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவை இப்போ நீங்க தடைப்படுத்தணும், என் உடம்பு முழுதும் பழகிருக்கணும் அப்படின்னு யாராவது திட்டினாங்கன்னா அவங்க சிந்தித்து செயல்படும் அந்த அருசக்தி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை தடைப்படுத்தி அவர் சாந்தமும் ஞானமும் விவேகம் வரணும்.
இதை நாம் எடுத்து இங்கே சமைச்சோன்னா நமக்குள் விளையுது. ஏன்னா அவர்கள் விளைகிறது அவருக்குள்ள. ஆனால் அவர் உணர்வு நமக்குள் வராமல் தடுக்கணுமா இல்லையா? சாந்தமும் ஞானம் விவேகம் வர வேண்டும் அவருக்குள். பண்புடன் பரிவுகள், அவர் பண்புடன் வாழும் தன்மையும் பரிவுடன் வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அது கிடைக்கும். நீங்க நெருப்பு வச்சு எந்த பொருளை வச்சு நீங்க குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் தான் வரும். அப்ப அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்து சொல்லாக வருது. இப்ப இந்த சொல்லாக வரப்போகும்போது அடிக்கடி இதை கூட்டி வைத்தால் நம்ம திட்டங்களும் அது ஓரளவுக்கு மாறிடுறாங்க. தவறு செய்து நம்மளை எண்ணும் போதெல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது வலு கொண்டது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றவில்லை என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு கோபம் என்னன்னா ரத்த கொதிப்பார், கடைசியில் கைகால் முடக்கும். அதிகமாக வேதனைப்பட்டு உணர்வு விஷயத்தால் கைகால் விழுந்து போகும். அதிகமாக வேதனையும் கோபம் குரோகத்தோடு இருந்தால் சதவாயங்களும் மொழிக்கு வலிக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி அடிக்கவே நம்ம நல்ல விஷயத்தாலும் இந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு சரவாங்கி நோய் வந்துடும். இது யார் செய்யறது? இப்படி கோபப்படுறவங்களும் கோயிலில் கொண்டு போய் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க, பக்தியா எல்லாம் செய்வாங்க. ஏன்னா எல்லாரும் பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி மோசம் பண்ணாங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப போய் ஒன்று எடுத்துக்கணும். அதே மாதிரி வட்டிக்கு வர சொல்ல பண்ணுவாங்க. ஒரு பைசா கொஞ்சம் தள்ளி முடியான்னு ஒடுக்க மாட்டாங்க. நான் இதுக்காக உங்ககிட்ட வாங்குற காசை உண்டியில போட்டு கொடுப்பேன். அது மாசக்கணக்கில் அது வருஷக்கணக்கில் ஆனவொன்னு அதுக்கு ஒரு விஷயத்தை வச்சு அங்கே அபிஷேகம் செஞ்சுட்டு நீ சாப்பிட, நீ வாங்கி சாப்பிடு. ஏன்னா இந்த பாவத்தை நீ பொங்கி ஆக்கி போன நீ மூட்டை எடுத்துட்டு போ, நான் உனக்கு தானே போட்டேன். இதுக்கெல்லாம் நடக்கும். வட்டிக்கிற வேலை செய்யறவங்க கோயிலில் பார்த்தா ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பாடு ஆக்கி தர்மத்தை செய்யறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொண்ட காசு என்ன செய்யும், இங்க போய் என்ன செய்யும், நீ சாப்பிடு, அது உனக்கு பங்கு போட்டு, எனக்கு மட்டும் இல்லையா. இதுதான் நடக்குது. ஆக அந்த சமயத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்க முதல்ல காசு வாங்கணும். சரி இருக்கட்டும், அவனுக்குன்னா நீ நல்லா வளர்ந்து வைப்பா, நாளைக்கு பொறுத்து இருந்ததை கூட நீ சம்பாரி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீ கொடுக்கல நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியும். இந்த பதட்டம் வரும். நீ சம்பாதிக்கிறதும் போச்சு. இது உணர்வு நினைச்சு இவனுக்கும் கொடுக்க முடியாது. இருக்கிற தட்டி பறிச்சு அவன் போயிடும். அவனை வளர விடுறது. ஆக இந்த நிலையாகும். ஆக மனிதனுடைய பண்புகளை வச்சு நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. இதுக்கெல்லாம் நமக்குள்ள அந்த கணக்காகும். ஆக நாம் எந்த ரகத்திலும் விழித்திருத்தல் வேண்டும். நாம தவறி உள்ளுக்கு போயாச்சுன்னா நமக்குள்ள அது உருவாக்கி விடுவேன். அதனாலதான் சிவனுக்கு கணக்கு இல்லைன்னு நீ வெளித்தெரு. வாழ்க்கையில் இதே மாதிரி ஒன்று செய்யறாங்க. ஒருத்தர் தகராறு பண்றாங்க, சண்டை போடுறாங்க. பாவம் நம்ம ரெண்டு பேரையும் பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய வட்டி கொடுத்துருங்க, எல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்றான்னு நினைக்கிறேன். அது ரெண்டு பேர் சண்டையில் நீங்க நுகர்ந்தவன் நல்ல செய்து இப்படி செய்யறான பாவி, வட்டி கொடுக்க வர சொல்ல பண்றாலும் இப்படி செய்யறான பாவி அப்படின்னு என்னலாம். இதே உணர்வுகள் அவன் எதை செய்தான்னு அந்த உணர்வு நமக்குள்ள வரை பண்ற இடத்துல விழித்திருக்கணும். இல்ல உடனே என்ன செய்யணும், அந்த மாதிரி என்ன ஈஸ்வரான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒன்றுபட்டு வரணும். சிந்தித்து செயல்படும் சக்தி பெறணும். இதை மாற்றணும். ஏன்னா அந்த கெட்டதை நமக்குள் வராதபடி தடுத்து பழகணும். இதெல்லாம் எதுக்கு என்ன வைக்கிறாங்க, இதை வருஷத்துல ஒரு நாள் சிவராத்திரி இன்னைக்கு விழித்திருன்னு வைப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி என்ன செய்யறாங்க, பருப்பை வேக வைச்சா முளைக்காது, கொலக்கட்டை செய்து வைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப அவங்க இதுக்குள்ள வேதனைப்படுறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, திட்டாங்க, அரகத்தனமான நம்மள கூட இது வந்துடும். அப்ப ஈஸ்வரன் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பெறவங்க இது வேக வச்சிருங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய தீய வினைகள் நமக்குள் விளையக்கூடாது அப்படின்னு வேக வைக்கணும். ஏன்னா 6வது அறிவு கார்த்திகையா அப்படின்னா அவன் செய்யறது தவறு செய்யுது. ஆனா அது நுகர்ந்த நமக்குள் புகுந்துருமே. அப்ப நம்ம சேனாதிபதி தடுத்தல் வேண்டும். தடுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம், அதான் தீமைகளை நீக்கிய உணவின் தன்மை பெற்றவன் துருவ நட்சத்திரம் ஈஸ்வரன் சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரன் நீங்க அடைச்சிடும் அவளுக்கு போகாதவை. ஏன்னா அந்த தீமைகளை வென்றது, நஞ்சை வென்றது, அதை நாம இங்க நிறுத்த வேண்டும். அப்புறம் கண்ண மொழி என் உடல் முழுதும் படவும் என் ஜீவாத்மா பரவும். அப்ப இது வலுவாக்குறோம். வலுவான பிற்பாடு நினைச்சுது இது அனாதை ஆயிடுச்சு. அவங்க பேசுனது கேட்டது இவன் அதை 2 பேருக்கு சண்டை கொடுக்கலவங்கள பார்த்தா கண்டபடி பேசுறாங்க. அவன் காசு வட்டி எத்தனை கொடுத்துற இந்த மாதிரி பாரு பேசுறாங்கன்னு இவங்க பேசுறாங்க. கொடுத்தும் கூட உள்ள கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையே. அப்ப அவன் செய்த பாவ உணர்வு ஆனவன செய்து நம்ம உயிரை அதை உருவாக்கி வை. நாம் சுவாசித்த உணர்வு உடல்ல பண்ணவன் அவன் செய்தது எதுவோ அதன் உணர்வாகி கருவாகி அணுவாகிவிட்டால் அவன் செய்த தப்பதை நாமும் செய்வோம். தப்ப முடியாது. ஏன்னா அதுக்கு உணர்வு தேவை. எந்த உணர்வாக ஆச்சு அதே உணர்வு தான் அதுக்கு உணவு. இதன் வேலையை தான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்,
அங்கே கார்த்திகேயன் தெரிந்து கொண்ட நிலைகள் நாம் மக்கில் வாகனா தீமையின் உணர்வை நமக்குள் பகாதபடி மயில் நினைச்சு மயில் வாகனம் நினைச்சு மயில் தீமையில் விஷத்தை வென்று தோகை விரித்து மகிழ்ச்சி ஆடும் நஞ்சை மலமாக மாற்றி விடுகின்றது. அது காலையில் இருக்கு பாம்பு விஷம். இப்ப நாம் நினைக்கிறோம் அவங்களுக்குள்ள 2 பேர் சண்டை போடுறாங்க, நம்ம பாக்குறோமா இல்லையா? பார்த்தா என்ன நடக்குது? அவன் பண்ற இப்படி பண்றானே வேதனைப்படுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வெடித்திருத்தல் வேண்டும். ஈஸ்வரான்னு சொல்லி நமக்குள் போகாதபடி ஈஸ்வரான்னு சொல்லி கண் வச்சு துறை நட்சத்திரத்தின் பேர் என் உடல் முழுதும் பண்ணுகிறார். அவர்களுக்குள் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வேணும். ஒன்றுபட்டு வாழும் அந்த அறிவு வர வேண்டும். ஆனால் நமக்குள் இதை உருவாக்கிறோம் இல்லை. அவங்க சண்டை போட்ட உணர்வு நமக்குள் அணுவாயிட்டா நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணத்தில் எதுவும் சண்டை போட்டு இருக்கு. முதல்ல இந்த மனசுல இருக்கு இப்படி பண்ணானே மண்ணானே பண்ணானேன்னு இந்த மனம் என்ன செய்யுது? மனநோயாக மாறும். உள்ளுக்கே சிறுகச்சிறுவான கருவாகி உருவாக்கும்போது நோயாக மாறும். இப்ப மனநோய் உள்ளுக்கு போன நோய். ஆக எத்தகைய உணர்வின் தன்மையை பெற்றதோ தன் உணர்வை உண்டி உயிர் கெட்டி அந்த உணர்வின் தன்மை கவர்ந்து அதே வழியில் செய்யும். அப்ப நாம எப்படி தப்புறது? அதுக்குத்தான் கோயிலை கட்டி காட்டலாம். நந்தீஸ்வரன் நீ எதை சுவாசிக்கின்றோ இந்த நிலை வரும். அப்ப நீ விழித்திரு அப்படிங்கிறது காரணம் என்ன? எப்போது யாருடைய நிலைகளும் நீ அன்பால் இருக்கின்றாய் பண்பால் இருக்கிற தவறென்று தெரிகின்றது. ஆனால் உன்னுடன் புகுந்துடாதபடி பாதுகாத்தல் வேண்டும். அப்ப இந்த 6வது அறிவு கொண்டு சேனாதிபதி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளை எடுத்து உள்ளுக்கு சேனாதிபதி உள்ளுப்புகா தடுக்க வேண்டும். நாம் வெறும் கதையா பார்த்துட்டோம். நாம உருவம் அமைத்து அருவ நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்கு உருவத்தை அமைக்கிறோம். ஆனால் எந்த உருவத்தை காமிச்சாலும் அதுதான் கடவுள் என்றோம். அந்த உருவத்துக்குள் மறைந்த உணர்வின் உணர்ச்சிகளை பற்றி நாம் மறந்தே விட்டோம். அதை நமக்குள் சொல்லலை. நீ குறைய சொல்லும் பார்த்துக்கிடும் போ, அபிஷேகத்தை செய்ய நல்லா இருக்கு. எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. கடைசியில் இவங்க அழுகிற இத்தனையும் வச்சிருக்கிறேன் என்னை சோதிக்கிறேன். இத்தனையும் வச்சு நான் படைச்சு உன்னை கும்பிடாத நாள் என்ன இருக்கு? உனக்கு எத்தனை தடவை வச்சிருக்கேன், இத்தனை தடவை இதெல்லாம் பண்ணனே, என்னை நீ சோதிக்கிறீர்கள். இதைத்தான் நடக்கின்றது. இந்த உடலுக்கு பின் என்ற நிலையில் நாம் மறந்தே விட்டோம். ஆக மொத்தம் வேதனை என்ற உணர்வு அவன் செய்தான் தவறு. அவன் உணர்வு நுகர்ந்த பின் நம் உடலை சென்ற பின் அவன் தீமை செய்கின்றான். உணர்வு நுகர்ந்த பின் நம் உடலுக்கு நல்ல குணங்களை மாற்றி கொண்டது கலி. இன்று மனிதனா இருக்கிறோம். அவன் வேதனை நமக்குள் ஆன பின் நமக்குள் என்ன செய்யுது? அம்மா தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது. நம்ம வேற எதை சுவாசிக்கிறோம்? நம் உடலில் மற்ற அணுக்களையும் சேர்த்து விடுகின்றோம். நாம் நல்ல உறுப்புகள் உருவாக்கி நஞ்சை மலமாக மாற்றும் உறுப்புகளை நாம் உருவாக்கினாலும் நாம் அதை பாழாக்குகின்றோம். 6வது அறிவு கொண்டு நாம் செயல்படுத்தவில்லை என்றால் இந்த வேதனை என்ற உணர்வு நம் உறுப்புகளாகி சிறுக சிறுக நாம் நல்ல அதாவது கல்லீரல் வடிகட்டும் தன்மையும் நுரையீரல் மற்ற நிலையில் வடிகட்டும் தன்மையும் எல்லாமே அதை சுத்தகரித்து வரப்போகும்போது அது சரியான நிலையில் இயங்கவில்லை என்ன செய்யும்? இந்த விஷம் என்ற உணர்வு போனால் அதுவும் நுகர்ந்து விடுகின்றது. விஷம் ஆனப்பின் அந்த நுரையீரல் சரியா வேலை செய்யும். கல்லீரல் ஆனப்பின் வீக்கமாகிவிடும், வடிகட்டும் தன்மை இல்லை. மண்ணீரலுக்கு போனால் இதே மாதிரி ஆகிவிடும். ஆனால் இதெல்லாம் கடந்து வரப்போகும்போது என்ன செய்யுது? நுரையீரலுக்கு ரத்தத்தை இழுக்கும். அது முடியுமே இழுக்குன்னு இங்கே வெறும் தான். கல்லீரல் வீக்கமாக போகும்போது ரத்தத்தை வடிகட்டி கொடுக்கணும். அப்போ என்ன வெறும் கேஸ் ஆகும். ஆஹா நெஞ்சு எப்படி இருக்கும்? மூச்சு திணறல் வருது. நீ கல்லீரல் வீங்கிடுச்சுன்னு சொல்றது பாருங்க. அடுத்தவங்க மூச்சு திணறல் நடந்தா போறோம். அதுக்குண்டான ரத்தம் இல்லை. இப்போ நான் மனுஷன் பெட்ரோல் இல்லை அப்படின்னு வண்டி லோடு எடுக்குமா? அதே மாதிரி நுரையீரல் இழுத்து அது உணர்வின் தன்மை சப்ளை ஆகி இதை வடிகட்டி சுத்தகரித்து இருதயத்துக்கு போய் மற்றபடி எல்லா உணர்வுக்கும் ஆசிட்டா மாற்றி அதனுடைய கேஸை எது உணர்வோ அதனுக்கு செய்யுது. இதை நாம செய்யறோம். டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களும் அது தெரியறதில்லை. கடவுளை தான் நான் வணங்குறேன், அவன் வேற சொல்லி தான் நான் செய்யறேன், விதி இருந்தா நீ பழச்சு. ஏன்னா நம்ம பழக்கப்பட்ட முறைகளுத்தான் நம்ம சொல்லுகின்ற மாதிரி ஞானிகள் காட்டிய உணர்வை நாம் பின்பற்றவில்லை. டாக்டர் முயற்சி விஞ்ஞான அறிவு கொண்டு இதை இப்படி பார்க்கலாம் செய்யறாங்க. என்னதான் இன்னைக்கு இருந்தாலும் போக்கி விடலாம். கை இருந்தாச்சுதான் அது போல புது எலும்பு வைக்கிறான். அதே சமயத்தில் இருதயம் பாலாகி போச்சுன்னா செயற்கை இருதயம் வைக்கிறாங்க. கல்லீரல் பாலாகி போச்சுன்னா கல்லீரலை உற்பத்தி பண்றாங்க. எலும்பு முடிஞ்சு போச்சுன்னா எதையும் எலும்பு போல உருவாக்கி சேர்த்து வச்சிடறாங்க. எத்தனை காலம் வாழ்றோம்? அப்ப அவங்களை என்ன செய்யும்? பேத்து வச்சோன்னே இது நல்லா இருந்தது, இப்ப வலுவா தூக்குறது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அப்ப அங்க வேதனை வருது. அதை நுரையீரலை மாற்றி வச்சிருப்பாங்க. இதுல அதான் இந்த ஆற்றை மாற்றி வச்சிருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் டாக்டர் சொல்ல கொஞ்சம் சூதானமா இருக்குது. அப்ப ஏதாவது பார்த்தா சாப்பிட முடியல.
அப்புறம் என்ன செய்யுது, இதுக்காக வேண்டி ஒரு மருந்து எது வந்து மற்ற மனிதனுடைய நிலை சுவாசித்து இந்த கிட்னிக்கு மாற்றப்படும் போது இல்லை மற்ற வராதபடி மருந்து கொடுத்து சமப்படுத்துவாங்க. அப்போ அந்த மருந்தின் உணர்வு ஒரு நாளைக்கு இல்லைன்னா அவுட்டு, மறுபடியும் தப்பா மாற்றும். ஆக நாம் இந்த உடல் அதை எடுத்து காசு சம்பாதிச்சும் கொஞ்ச நாள் வாழலாம். அப்புறம் இவன் கொடுத்த விஷம் எல்லாம் ஒன்றா சேர்த்து என்று பண்ண இப்படியெல்லாம் இருந்தேன் எல்லாம் இருந்து கடைசி நினைச்சு விஷத்தின் தன்மை கொண்ட பின் அந்த உணர்வானால் இந்த உயிர் வெளியே சென்றால் மற்ற இவன் விஷத்தால் மற்றொரு உணர்வின் தன்மை கூட்டிய உணர்வுகள் அடுத்து பாம்பினத்திற்கே செல்லுகின்றது. எதை எடுத்துமோ அதே மாதிரி அந்த விஷத்தின் தன்மை அதிகமானால் பாம்பின் ஈர்ப்பு காலத்தில் செல்லுகின்றது. கோபமும் குரோதமான நிலைகள் வாழ்ந்தால் ஒருத்தர் வேதனைப்படுத்தி ரசித்து வாழ்ந்தால் அடுத்து புலியின் ஈர்ப்புக்கு சென்று அதை கொண்டு மற்றொன்றை கொண்டு சாப்பிடும் நிலைக்கு வருகின்றது. ஆனால் மற்றொன்றை கொண்டு சாப்பிட்டாலும் பாம்பின் கையில சிக்கினால் என்ன பண்ணும்? இதைத்தான் குருநாதர் காட்டுக்குள்ள போன உடனே என்னை மச்சம் எடுத்துட்டு வர கண்டு போச்சோட மச்சோடனே ஒரு பொருள் நீ எடுத்துட்டு வராங்க கொஞ்சம் மேலே சாயங்காலம் 5 மணி நேரம் இருக்கு. அப்ப யானை கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டேன். அடுத்த அப்படி போனோன்னு அங்க அவன் எடுத்துட்டு வந்து செடியில் இருக்கிற கை 3 கவட்டையா இருக்கிற எடுத்தாடு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி போட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். வரும்போது நான் இங்கேருந்து போகும்போது என்னை புலி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. என்னை புலி பார்த்துக்கிட்டு அந்த மனத்தால் நுகர்ந்து போனோன்னு கொஞ்சம் தூரத்தில் இங்கே வந்து நல்லா மண்டி போட்டு அதே பாதை நின்றுச்சு. அப்போ அந்த உணர்வால தெரிஞ்சிருக்கு இது என்ன செய்யுதுன்னு அதுக்கு சந்தோஷம். நம்மளை சாப்பிட்றதுக்காக வேண்டி அப்படியே இந்த சுரண்டி இது பண்ணி பதும்பி பாய்ச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பாய்ச்சல் போட்டுக்கிட்டு இருந்த என்ன ஆகி போச்சு, அந்த செத்தைக்குள்ளுக்கு பாம்பு மலம்பாம்பு இருக்கு. சொரணுன்னு லவக்கு நினைச்சிட்டு புலியின் காலை பிடிச்சி பிடிச்சிட்ட உடனே இது கடிச்சு பார்க்குது ரப்பர் பந்து மாதிரி. இது பாட்டு தடா புடான்னு திரும்பி பார்த்தா இங்க இந்த கதை நடக்குது. எது குருநாதர் எடுத்து வந்தோடனே பாடுறா அப்படின்னு சொல்றாரு. இது பாம்பு இது பெருசு, புலி எத்தனை பேர் அடிச்சு கொண்டது. ஆனா அது வாயில சிக்கிட்டு படுறப்பாங்க அப்படியே உடலை கொண்டாடுறது. இந்த புலியின் உடலை பூரா பிரி போட்டு கட்டினவங்க இருக்குது. குறிக்குது மங்கு மங்கு மங்குன்னு சொத்துன்னு உழுகுது. இப்போ குறைஞ்சிதானே லவக்குன்னு இது கொண்டு போகுது. அது சப்ப வரையிலும் கொண்டு போயிடுச்சு. ஆனால் இருக்குன்னு இருக்கல அப்படியே மூச்சு தண்ணீர் கிசு 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 வேற அதுக்குள்ள தவிர வழியும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாம் பார்க்க சொல்றாரு யாரு குருநாதர். அப்புறம் என்ன செய்யுது, குளிச்சுக்கிட்டு இருந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே ரொம்ப மயக்கமாயிடுச்சு. ஏன்னா இதோடைய விஷம் அதிகமானப்ப மயக்கமாகுது. மயக்கமான உடனே என்ன செய்யுது, மயக்கமான பின் அதனுடைய உணர்வுகள் தலையை எடுக்குது. எடுத்தோன்னு பார்க்குறாங்க அந்த சதையெல்லாம் காணும், எலும்பு தான் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த உமிழ்நீர் கரைக்கும் சக்தி கிடைக்குது. எடுத்தோன்னு நினைச்சு இப்படி திரும்பி ஆண் வாயத்துறது முகத்திலிருந்து அப்படியே கொண்டு சொருகு. இப்படி அதை பிடிச்சி 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 தலை விரலும் கொண்டு போகணும். இந்த காலெல்லாம் இருக்கணும், இது இழுக்க அதை மடிச்சு கொண்டு போகணும். அப்போ உள்ளுக்கு போய் அது பூராமே வேடிக்கை பார்க்கணும். அவ்வளோ பெரிய புலி இதுக்குள்ள இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு. புலி இருக்கிறது பெருசார் மாடளவு, அது அத்தனையுமே உள்ளுக்கு தின்னு போக போக கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. கரைஞ்ச ஒருபாடு என்ன செய்யுது, எல்லாம் போன உடனே இங்க வந்து சடன்னு ஒரு மரத்தை போய் உள்ளுக்கு போயிடுச்சு. போன உடனே என்ன செய்யுது, அதை நகர்ந்து போறதுக்கு பெருசா இருக்கு. அப்படி நெறிஞ்சி இந்த மரத்தை சுற்றி அப்படியே ஒரு இருக்கு சடச்சட உடலை பார்த்தா இந்த எலும்புகளை எட்டிட்டு வருது. அதெல்லாம் போட்டு அப்படியே கரைக்கணும். புலி எத்தனை பேர் கொண்டது, இந்த உணர்வு இதுக்குள்ள எப்படி வந்தது, இந்த இயற்கை நீதிகளை குருநாதர் இதை காட்டுகின்றார். இயற்கை நிலைகள் இன்று அதை மற்றது கொண்டது, இதுக்குள் அது சிக்கி கொண்டது. இன்று என்ன செய்து புலி மீண்டும் பாம்பா